सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा विष्ठरो रोहितो मार्गो हेदुर्दामोदरः महीधरो महाभागो वेगवानमिशासनः उद्भवः शोभनो देवः श्रीगर्भः परमेश्वरः करणं कारणं कर्ता विकर्ता दहनो गुहः. பகவானுடைய திவ்யமான நாமாக்கள். அதுல தாமோதரஹாங்கிற நாமா வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியதான நாம சஹா, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கிறவர். அப்படி சகனம்ங்கிறது மிக சிறந்ததான ஒரு குணம், பொறுமை. பகவான் அவருடைய பொறுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனுஷர் எல்லோருமே எப்படிப்பட்டதான அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாலும், தன் காரியத்தை பண்ணாம இருந்தாலும் அந்த தப்பெல்லாம் பொறுத்துட்டு இருக்காரு அவர். வேதத்துல ஒவ்வொன்று இன்னென்ன இருக்கு, இன்னென்ன கடமைகள்னு சொல்லியிருக்கு. அந்த கடமைகள் அவ பண்றதில்லை, அல்லது பண்ணினாலும் அது ஒழுங்கா பண்ணக்கூடியதான நிலையில அவ இல்லை, ஒழுங்கா பண்ணுவதும் இல்லை, ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் அவ்யாஜ கருணா மூர்த்தி, அந்த கருணையினால எல்லோரையும் விட்டுட்டே இருக்க. ஆனா அவர் எப்பொழுது கிளம்புற அப்படின்னா, கர்மத்துக்கு தீவிரமான அபகாரம் வரும் பொழுது, பக்தாளுக்கு அபகாரம் வரும் பொழுது, அப்பதான் அவர் கிளம்புறார். தனக்கு எந்த துவேஷம் பண்ணினாலும் அதனால் அவர் ஒரு நாளும் சிரமப்படுறதில்லை, பொறுத்துண்டு போறார். பகவான் இல்லைன்னு எழுதினாலும், பகவான நாஸ்திகர் வச்சாலும் அவரிடத்துக்கு போறதே இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடியதான புத்தி அவ்வளவுதான். அந்த புத்தியை நான் கொடுத்தாலும் அந்த சம்ஸ்காரங்கள், அந்த பழைய சம்ஸ்காரங்களோட அப்படி போயிட்டு இருக்கான். அதற்காக நாம் அவனை இன்னைக்கு இம்சப்படுத்திய பிரயோஜனம் இல்லை. வாழ்நாள் முழுக்க ஆகட்டும் அவன் செய்ததான வினைகளுக்கு என்ன பலம் உண்டோ அதை அனுபவிக்கிறான், அப்படி விட்டு இருக்கான். ஆனால் ஒரு பாகவதாபச்சாரம் வந்துட்டேயானால் அந்த பாகவதாச்சாரத்துக்கு ஒரு நாளும் அவன் விடுவதில்லை. அதான் பக்தாள் இடத்துல ரொம்ப பத்திரமாக இருக்கணும். மற்றவைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்க. ஏன் பாகவதாபச்சாரத்தை பொறுத்து கொள்வதில்லை அவர் அப்படின்னா, தன்னையே நம்பிட்டு இருக்கான் பக்தன். சர்வதா சர்வ காலமும் தன்னுடைய ஒரு சக்தி, ஒரு முயற்சி இல்லாமலேயே பகவானையே நம்பிட்டு இருக்கிறவனுக்கு பாகவதன். பக்தன் ஒரு முயற்சியோட பகவான தியானம் பண்றவன். முயற்சியே இல்லாம வெகு நாட்களாக சர்வதா சர்வ காலமும் பகவத் சிந்தனத்தையோ இருந்து பழகி அப்படியே போனான் வாழ்க்கையில். அப்படி இருக்கக்கூடியதான பகத்தை அவ பகவானையே நம்பிட்டு இருக்கிற காலத்துல அவளுக்கு ஏதோ பிரதிஜை பண்ணிருக்காரு அல்லவா, யோகக்ஷேமம் வஹாம்யஹம், அவளுக்கு ஏற்பட்ட எல்லா யோகக்ஷேமங்களையும் நான் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆகையால் அந்த யோகக்ஷேமங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக அவளுக்கு ஒரு அபகாரம் வந்தா அதை பொறுக்கிறதில்லை. இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு சஹான்னு. அதோட மட்டுமல்ல, எல்லோரையும் மேல ஜெயித்து இருக்கிறார். யார் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான அசுராளா இருந்தாலும் சரி, அவளை எல்லாவற்றையும் மேல் நோக்கி இருக்கிறதுனால் அவருக்கு சஹா
சஹதே இது சாஹா. அப்படி பகவானுடைய நாமாக்கள்ல 2 அர்த்தம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக மஹீதரா, பூமியை தாங்கிட்டு இருக்கார். பூமியை தாங்கிட்டு இருக்காருன்னா இந்த பூமிக்கு தாங்கக்கூடியதான சக்தியும் அவர் தான் கொடுத்தார். 14 பவனங்களும் தான் தான் தாங்கிட்டு இருக்கார். சர்வத்தையும் ஆதிசேஷனாக இருந்து கொண்டு எல்லா உலகங்களையும் தான் தாங்கிட்டு இருக்கார். தனியாம்சம் பாம்சம் அப்படின்னு இருக்கு. அந்த அம்பாளுடைய பாதத்திலிருந்து ஏற்பட்டதான ஒரு தூளி எடுத்து அவதரண பஞ்சேருகபவம் விரிஞ்சு சஞ்சன்மன் விரட்டயது லோகானவிகலம், அத்தனை லோகங்களும் தயார் பண்ணினார். வகத்தீரம் சௌரி கதமபி சஹஸ்ரேன திரதா. ஏதோ சிரமப்பட்டு இத்தனையும் தான் தரித்துக் கொண்டிருக்கார். ஆகையால எந்த பூமியும் இங்க கீழே போயிடுச்சுங்கிற விவகாரம் இல்லை. இத்தனையும் தரிக்கிறார். ஆகையால் அவருக்கு மஹீதரஹான்னு பேர். அதோட இல்ல, பூமியா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தான் தரித்துக் கொண்டிருக்கார். இந்த பூமிக்கு இதுல எவ்வளவு வைத்து வச்சாலும், எத்தனை மாடி கட்டினாலும், அதுக்கு மேல எவ்வளவு பொருட்களை நீங்க வச்சாலும் தாங்கிறதோ இது அந்த பூமி. அந்த தாங்கும் தன்மை பூமிக்கு யாரு கொடுத்தார்? பகவான். ஏனத்ய உருக்ரா பிருதிவி திருடா வேதம் சொல்லும். எந்த சக்தியினால பூமியானது உக்கிரமாக எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் தாங்கிறதோ அந்த சக்தி அங்கே பகவான் கொடுத்தது. ஆகையால் அத்தனை பூமண்டலத்துக்குள்ளேயும் அந்த சக்தியா இருந்து பண்ணிட்டு இருக்க. இது ஒரு அர்த்தம். இதுல இருந்து சில நாமாக்கள் மலை ரூபமாக இருக்கக்கூடியதான பகவானை சொல்லக்கூடிய மஹீதரஹா, பூமியை தரித்தவர், பூமிக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் தரித்துக் கொண்டிருக்கிறவர். கிருஷ்ணாவதாரத்துல அவர் பண்ண பண்ணினார். இந்திரனுக்கு கோபம் வந்திருக்கு. எல்லோரும் இந்திரனுக்காக யாகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பகவான் ஒரு சின்ன விவகாரம் ஒண்ணு சொன்னார். அது என்னைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பிரகிருதியை பூஜை பண்ணணும். நாம அதை விட்டோம். ஏதோ பகவான் நினைச்சிட்டு சொல்லிட்டு உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம். பிரகிருதிக்கு அபகாரம் பண்ணிட்டு இருக்கோம். பிரகிருதினா நேச்சர், சுற்றுப்புறங்கள். இந்த ஈகாலஜின்னு ஏதோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா, இது வேதத்துல அன்னைக்கே சொல்லு. ஒரு மனிதனானவன் அவனுக்கு அவன் இஷ்டம் இல்லாமலேயே, ஒரு முயற்சி இல்லாமலேயே அவனுக்கு நிறைய பொருள்கள் பகவான் கொடுத்திருக்கார். என்னது? காசு. அந்த காசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், மூச்சு என்ன ஆகும்? எல்லா பிராணிகளுக்கும் வேணும் காசு. இத நிறைய கொடுத்திருக்காரு. ஸோ உலகத்துல காசை நாம வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். அதே போல தீர்த்தம், ஜலம் இல்லாத போனா மனுஷனுடைய பிராணிகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பாருங்க. நெருப்பு, காலம்பரம் எழுந்ததுன்னு உங்களுக்கு காப்பி வேணும். நெருப்பு இல்லைன்னா எப்படி நடக்கும்? நீங்க தங்கி நிக்கணுமையானால் பூமி வேணும், அதை கொடுத்துருக்க. இவைகளை நீங்க ஒண்ணு நீங்க கேட்கவே இல்லை. அவரை எப்பாவது கேட்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. இருந்தாலும் அத்தனை பிராணிகளுக்கு வேணும்னு கொடுத்திருக்காரு அல்லவா. இவைகளெல்லாம் சக்கரமாக நடக்கணுங்கிறதாக மரங்கொடிகளை தயாரிச்சிருக்க. நீங்க மூச்சு காற்று வாங்கும் பொழுது பிராணவாயுவை உங்களுக்குள்ள இழுத்துக்கிறேன். பிராணவாயு இழுத்துட்டு அதோட விடலை. நீங்க உள்ள இருக்கக்கூடியதான வாயு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க வெளியில விட்டுட்டு இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணணும்? அதை பிராணவாயுவாக மாற்றணும். ஏன்னா உங்களுக்கு தானே வேணும். அப்ப என்ன பண்றது? அந்த நீங்க விட்ட காற்றை மறுபடியும் பிராணவாயுவாக கன்வெர்ட் பண்ணணும். அதற்கு என்ன பண்ணியிருக்க? நீங்க விட்ட காத்தானது பசு அந்த மரங்கொடிகளுக்கு அது உட்கொள்ளக்கூடியதான காத்தா கொடுத்து, அவைகள் விட்டு மறுபடியும் பிராணவாயுவா ஆக்சிஜனா பண்ற. நீங்க ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறேன். மரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டுறது. இப்படி இருக்கும் பொழுது ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயா, இப்படி ஒரு சக்கரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கார் பகவான். நீங்க அந்த மரங்களை வெட்டி சாட்சி விட்டுன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன ஆகும்னு
ஆகையால் வேதம் என்ன சொல்றது, இந்த மரங்கள் எல்லாமே தெய்வம்ங்கிறது. அரச மரம் அதுக்கு பிரதட்சணம் பண்ணணுங்கிறது. அமாவாசை அன்னைக்கு சோமவாரமா வந்துருச்சுன்னா அதுக்கு பிரதட்சணம் பண்ணுங்க. எதுக்காக பிரதட்சணம் பண்றது தெரியுமா? அன்னைக்கு எக்கச்சக்கமா ஆக்சிஜன் அங்கே வரும், உற்பாதக சக்தி மனுஷனுக்கு வரும். அதனாலதான் குழந்தைகள் வேணும்னா அந்த மரத்தை பிரதட்சணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அதே போலயே வாழை மரத்தை வெட்டப்படாது, வில்வ மரத்தை வெட்டப்படாது, புறவிருஷங்கள்னு சிலது இருக்கு, அது வெட்டப்படாது. ஒரு பலாமரத்தை வெட்ட முடியாதுன்னா 4 பலாமரம் வேற இடத்துல நட்டணும். இதெல்லாம் எதற்காக சொல்லி இருக்க? நீங்க சௌக்கியமா இருக்கணும். அதே போலயே இந்த மலைகள், நதிகள், கிணறு இருக்கு, அது நமக்கு உபயோகம் இல்லையா, அதுல ஜலத்தை வச்சு தொட்டுட்டு எடுத்து மட்டும் மழை வச்சு மூடிவிடாது. கிணற வெட்டுறோம், ஆனா உபயோகம் இல்லைன்னு மூடக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? எங்கெங்க குளம் இருக்கோ அத்தனை குளத்தையும் பிளாட்டா போட்டு விட்டுட்டான். என்ன பண்றது? எவ்வளவு புண்ணியக்காரியும் ஒரு குளத்தை தயார் பண்றது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்கு ஆப்போசிட்டா பெரிய பாபங்களை பண்ணிட்டு இருக்கோம். இவைகள்லாம் எதற்காக சொல்றது? இந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கணும். ஆகையால் பிரகிருதி நன்னா இருக்கணும், காத்துட்டாத்தான் இவனை பிரகிருதி காப்பாற்றும். சுற்றுப்புறங்கள்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும், மரங்கள் நிறைய வளர்க்கணும். இப்படின்னு வச்சிருக்கு. ஒவ்வொருத்தர் ஆசிரியும் நிறைய மரங்கள் இருக்கணும், புஷ்பச்செடி அதுவே இருக்கட்டும், அவைகளோட இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு விசேஷமாக இருக்கு. கிராமாந்தரத்தெல்லாம் அவங்கள உபயோகப்படுத்துதான மிச்ச ஜலமெல்லாம் மரங்களுக்கு போகும் பின்னாடி. அப்படி அவளும் வாழ்ந்து கொண்டிருந்தது நிறைய இருந்தது. இப்படி இந்த பிரகிருதிங்கிறது ஒரு தெய்வம், அந்த பிரகிருதியை தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணினா அவளுக்கு. இது இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணினான்? அவன் கையில இருக்கக்கூடியதான ஒரு ஆயுதம் மழையா கொட்டுங்கோன்னு கொட்டிட்டு இருந்தான். விடாத மழை. என்ன பண்ணுவா ஜனங்கள்? கிருஷ்ணனை வேற வழி இல்லைன்னு பிரார்த்திக்கிற. கிருஷ்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த கொடை மாதிரி ஒரு மலைய தான் எடுத்து தூக்கிட்ட கிரிதாரியா நின்னார். பாருங்க, இந்த மந்தர பர்வத்தத்தை எடுத்துன்னு தன் கையில வச்சுட்டு அப்படியே கொடை மாதிரி ஒரு வாரம் இருந்தாரா. ஒரு வாரம் காலம் மழை விடாம கொட்டிகிட்டே இருந்தது. ஆனந்தமாக கொடை கீழே ஆனந்தமா அவன் கடத்திட்டா. அப்புறம் இந்திரன் பார்த்தாராம், ஏன்னா இவ்வளவு தூரம் இல்லை, பழைய காலத்துல தான் இருக்கும், அவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருப்ப, இருந்தாலும் ஒன்னும் ஆகல. இங்க அவ பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. இது மேல நம்ம தான் தோத்து போடுவது. கீழே இறங்கி வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுனா இப்படி மலையே தூக்கினார் அல்லவா. ஆகையால் அவருக்கு மலையப்பன், மலையை தரித்தவர். ஆகையால் மகீதரா. இப்படி என்ன, அந்த மலை மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பாப மலை இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு பண்ணினோமோ தெரியாது, தெரியாம கணமும் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கோம். அதை எல்லாமே தான் தான் தூக்கிட்டு இருக்க. கவலைப்படாதப்ப. என்னைக்காவது நீங்க நாமாவை சொல்ல மாட்டியா? மகீதரகான்னு ஒரு நாமாவை சொல்ல மாட்டியா? சொன்னா அத்தனையும் நான் தூக்கி அப்புறம் போட்டு வைங்கிறேன். அத்தனையும் தூக்கி கொண்டு நமக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு மகீதரான்னு. மகி இரு ரூபேண தரதி மகீதரா வனானி விஷ்ணு கிரயோதிதா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்லியிருக்கார். புராணங்கள் 18 வியாசர் எழுதினார். அதோட இல்லாம இன்னொரு 18 உப புராணங்கள் வியாசர் எழுதினார். வியாசர் எழுதினதான புராணங்கள் 36, 18 மகா புராணங்கள், 18 உப புராணங்கள். அவர் அப்பா பராசரர், அவர் ஒரே ஒரு புராணம் தான் எழுதினார், அதுக்கு விஷ்ணு புராணம்னு பேர். அதுல சொல்லியிருக்காரு எல்லாம் பகவான் மகாவிஷ்ணு. வனானி விஷ்ணு கிரயோதிதா. வனங்கள் என்ன, மலைகள் என்ன, காடுகள் என்ன, எல்லாமே மகாவிஷ்ணு தான். ஆகையால் அப்படி பூமி ரூபமா இருந்து கொண்டு தரித்து கொண்டிருக்க அப்படின்னு. மகீதரகாங்கிறதுக்கு இந்த மலையை தூக்கினதான ஒரு லீலைய இப்ப கோவர்தன உத்தரண லீலைய கோவர்தன மலைன்னு பேரு. அதுக்கு கோவர்தன மலைன்னு வந்திருக்கு. கோவர்தன பசுமாடு. அந்த பசுமாட்டுகளை நிறைய
அது பெருக்கினதான மலை, அதனால கோவர்தன மலைன்னு பேரு. கோன்னா வாக்குன்னு அர்த்தம், சப்தங்கள்னு அர்த்தம். இந்த சப்தங்களை பெருக்கிட்டு வேதமயமாக இருந்து கொண்டு ஜனங்களுக்கு ஞானத்தை, அறிவை அளித்ததான ஒரு மலை ஆகியால் அதுக்கு கோவர்தன மலை. அதனால்தான் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண சொன்னார். இப்படி விசேஷமா அந்த கோவர்தன தாரியாக கிரிதாரியாக இருந்ததான ஒரு உருவத்தை, கிரிதாரி லீலையை இப்ப பார்த்தோம். அதற்கு பிறகு சரஸ்வதி மஹி ஸ்ரோதேவி யோகவா அப்படின்னு ருக்வேதமானது இந்த மகிங்கிற பதத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் சொல்றது. அதான் மகீதரான வாக்கை தரித்தவர். அழகான சப்தங்கள், வேத சப்தங்கள் நமக்கு வரும்படி அனுகிரகம் பண்றவர். அந்த பகவத் அனுகிரகத்தினால்தான் மனுஷனுக்கு வேத விஞ்ஞானம் ஏற்படும். இந்த வேத விஞ்ஞானத்தினால அவன் வாழ்க்கையை தரித்து மேல வரலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால பகவானுக்கு மகீதரா என்றதாக பேர். இப்படி மகீதரா, அதற்கு மகாயாபாகா. பகவானுக்கு இன்னொரு பேர் தான் மகாபாக, அமிதமான பாகம் உள்ளவர். பாகம்னா பங்குன்னு அர்த்தம். பங்குன்னு எதுல பங்கு? மனுஷியால் பண்ணக்கூடியதான யஜ்ஞ யாகாதிகள், பூஜைகள், இவைகள்லாம். இந்த பூஜைகள்ல நீங்க கொடுக்கக்கூடியதான திரவியங்கள் அவளை போய் சேர்றது. அந்த திரவியங்கள் போய் சேர்ந்து அவருக்கு இதனால லாபம் உண்டா? இல்ல. நீங்க ஏதோ கொடுக்கிற சக்கர பொங்கல் இதுக்காக வடை சாப்பிட்டுட்டா இருக்காரவர், அதுக்காக காத்துட்டு இருக்கார. உலகத்தை படைத்தவர். நீங்க எதனால இவை எல்லாம் பண்ணினீங்களோ அதெல்லாம் அவர் தான் படைச்சிருக்கார். அவர் பண்ணி சாப்பிட முடியாத சொல்லுங்க பாக்குறார். ஆனா எதற்காக பார்க்கிறார்? நாம் இவாளை காப்பாற்றணும். காப்பாற்றணும், அவளை நமக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்பொழுது அவ நம்மளை ஞாபகம் வச்சாத்தானே அவளுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி என்ன, நீங்க பகவானுக்கு ஒரு நாம சொன்னீரையானால் இது பகவானுக்காக அவர் சொன்னதான காரியங்கள், ஏதோ யஜ்ஞமோ யாகமோ தானமோ பூஜையோ நிவேதனமோ ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சங்கல்பம் பண்ணினீரையானால் பிறகு அந்த சங்கல்பத்தினால் அதை பண்ண வைக்கிறார். பண்ண வச்ச பிறகு அதனுடைய பலம் உங்களுக்கு வரும்படி பண்றார். பார்த்தீங்களா? பண்ண வைக்கிறது அவர்தான். அவர் இதயத்துல இருந்தால் உங்களால் இல்லாத போனா உங்களால பண்ண முடியாது. ஆனா அதையும் பண்ண வைக்கிறார். பண்ண வச்சு அந்த பலம் வந்ததுமே அதை நீங்க எடுத்துக்கோங்கிறார். பார்த்தீங்களா? அர்ஜுனனை பார்த்து மயை வயே தேவி யதா பூர்வமேவா நிமித்த மாத்திரம் பவதவ்யதாஜன் மயைவயே தேவி யதா, என்னாலேயே இவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள். அப்ப நீங்க எதுக்கு நீங்க அம்பு போடணும்னு இல்ல, நீ வெறுமன அம்பு போடு, அவ பிராண விட்டுருவா. அதனால என்ன, உனக்கு நல்ல பேர் வரட்டும் என்ன, எனக்கு எதுக்கு எத்தனாம மஹத்யச, எனக்கு பேரு புகழ்னு. ஆகையால் எனக்கு தனியாக புகழ் வர வேண்டாம், நீ புகழை அடை அப்படிங்கிறதுக்காக புகழ அடையணும் என்பதற்காக மனுஷர் அவர்த்தனையும் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் லோகத்துல வாழ்க்கையில நாம் முன்னுக்கு வரணுமையானால் நாம் பகவானுக்கு என்னதை அர்ப்பணம் பண்ணினோமோ அதை எடுத்துக்கொண்டு அதை ஸ்வீகரித்து அதுக்கு 100 மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கல. ரோட்ல காவால இருக்கக்கூடியதான ஜனங்கள் இருக்கு, அதையெல்லாம் சூரியன் உறிஞ்சுறார் கிரணங்கள்னால. ஆனா அவர் திருப்பி கொடுக்கிற காலத்துல அவ்வளவுதான ஜலத்தை கொட்டுறார் இல்லையா, 100 மடங்கு கொட்டுறாரு அல்லவா. அது எப்படிப்பட்டதான ஜலம்? பியோர் மினரல் வாட்டர், அவ்வளவு சுத்தமான ஜலத்தை கொடுக்கிறார் அல்லவா. அதே மாதிரிதான் பகவானும். நீங்க ஏதாவது அழுகி போன பழமோ இல்ல பழைய புஷ்பமோ எதை விடுதான மனசுல தான் நிற்பார்கள். இந்த மனசுல இருக்கிற பாவனை நல்ல பாவனையோட பகவானுக்கு போட்டுலையானால் 1000 மடங்கு உங்களுக்கு எது எந்த சமயத்துல வேணுமோ அதை பகவான் கொடுக்கிறார். ஆகையால் அப்படி கொடுக்கறதுனால்தான் அவருக்கு மகாபாகா ஸ்வேச்சையா தாரயன் தேகம், தன் இச்சையாக எல்லா விதமான சரீரங்களை எடுத்துக்கொண்டு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாமனராகவும் பலராமனாகவும் நரசிம்மராகவும் மற்ற ரூபங்களாகவும் ஆயிக்கொண்டு எந்தெந்த உருவம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்தந்த உருவத்துல பகவான நீங்க
தியானம் பண்ணினேடையானால், அவருக்கு கொடுக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணினேடையானால் அத்தனையும் தான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, எந்த தேவதைக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணினாலும் அது எங்க போய் சேர்றது? பகவானுக்கு தான் போய் சேரும். மகாவிஷ்ணு. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. எந்த தேவதைக்கு எதை கொடுத்தாலும் அவரிடத்துல தான் போய் சேரும். ஏன்? எல்லா உருவமா அவர் தான் இருக்கார். ஒரே பதார்த்தம் 1000 புருவங்களை எடுக்கிற மாதிரி எல்லா உருவமாகவும் எல்லா சக்திகளுக்குள்ள அவர் தான் இருக்கார். ஆகையால் எந்த தேவதைக்கு தாங்கள் கொடுத்தாலும் அது போய் சேர்றது அவரைத்தான். எப்படி ஆகாசா பதிதம் தோயும், ஆகாசத்திலிருந்து விழுந்ததான ஜலமானது, மேகங்களிலிருந்து விழுந்த ஜலமானது எப்படி மலையில விழுந்து அது நேர நதியாகி சாகரம் பிரதிகச்சதி சமுத்திரத்துக்கு போய் சேர்றதோ, மழை வழியாக வந்ததான ஜலமெல்லாம் கடைசியில எங்க போய் சேர்றது? இங்கே போய் நதி வழியாக சமுத்திரத்துக்கு போய் சேரு. அதே போல சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு அவரை வைக்க. இப்ப அதிகமான பாகம் யாருக்கு? அவருக்கு. அதான் சொல்றது, ஸ்வேஷ்டையா தாரயம் தேகம் மகாந்தி உத்கிருஷ்டானி போஜனானி. நீங்க எதை கொடுக்கிறோ எல்லாமும் பாகஜன்யானி புங்கே இது மகாபாகா. அப்படி மகான் பாகா பாக்யம் அஸ்ய அவதாரேது இதுவா மகாபாகா. அப்படி யஜ்யங்கள்ல கொடுக்கக்கூடியதான ஸ்வரம்னா பதார்த்தங்கள்லாம் அவருக்கு போய் சேர்றது. என்னென்னமோ கோபம் பண்றதுல அத்தனையும் அவருக்கு போய் சேர்றது. இப்படி அவருக்கு மகாபாகா அப்படின்னு பேர். இது இல்லாம பழைய காலத்துல எல்லாவற்றையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்கிறார். இவைகள்லாம் இப்படியே இருந்தா நன்னா இத நமக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். ஒரு மாறுதல் ஏற்பட்டாதான் மனுஷன் அவனுடைய எண்ணத்துல மாறுதல் வரும். எண்ணங்கள்ல மாறுதல் வந்தாதான் அவன் என்னைக்காவது மாறி நல்ல வழிக்கு வரலாம். இருக்கும்படியே இருந்தால் அப்படியே தான் நினைத்து கொண்டிருப்பான். வாழ்க்கையில என்ன பண்ணா நல்லது கெட்டது மாறி மாறி வரணும். நல்லது வரும்பொழுது தன்னை மறந்து விடுவான். ரொம்ப பேர் சௌக்கியமா காசு வந்தது, புகழ் வந்தது, மற்ற பதார்த்தங்கள் இருக்குன்னு இல்ல நான் தான் சம்பாதிச்சேன் நினைச்சு மறந்துடுவான். பகவான மறந்துடுவார். இது நீங்க நானும் இல்லைன்னு தேவதைகளே வருந்தார். பிரம்மா தேவி ஜோபிஜே, பிரம்மமானது தேவதைகளுக்காக ஜெயித்து கொடுத்தது. தேவா அமஹியந்தா, அந்த தேவதைகள்லாம் நினைத்தார்களா எங்களுடைய சக்தியினால்தான் எங்களுடைய சாமர்த்தியத்தினால்தான் நாங்க இதெல்லாம் ஜெயித்தோம் அப்படின்னு நினைச்சேன். இந்த தேவதைகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். என்ன பண்றது? அப்படியே இந்த பிரம்மம் என்ன வடித்து பூமிக்கும் ஆகாயத்துக்கு நடுவுல ஒரு எட்டமாக வந்து நின்றாங்க, ஒரு ஒளியாக. இந்த ஒளியாக வந்ததுமே இதை கண்டதுமே நடுங்கி விட்டா தேவர்கள். இந்திரன் பார்த்தார், என்னடா இது நம்ம வர சமயத்துல இருந்து இப்ப திடீர்னு உண்டாச்சோ, எந்த அசுரனோ எந்த அரக்கனோ எதனால இப்படி வந்ததோ எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு அக்னியை அனுப்பினார். அக்னி போனார், ஒன்றும் பண்ண முடியல. எது எல்லாத்தையும் எரிப்பேன். ஒரு சின்ன புல்ல கொடுத்து இது எரிக்க பாருங்க, ஒன்னும் எரிக்க முடியல. ஏன்னா எரிக்கும் திறமை அந்த பிரம்மன் தான் கொடுத்தது, முடியல. திரும்பி வந்துருக்கான். அப்புறம் வாயு அனுப்பினார், நான் எல்லாத்தையும் தூக்கி போடுவேன். அந்த புல்ல இருக்கு தூக்கி போடுவேன், முடியல. மறுபடியும் இந்திரன் போனாராம், மறைஞ்சு போயிடு. மறைஞ்சு போனது மறுபடியும் என்ன அப்படின்னு அங்கேயே தியானம் பண்ணும்போது பிரம்மே ஓ பாஜா. அப்பா இது பிரம்மம் அப்பா, நீங்க என்ன உங்களாலேயே எல்லாம் நடக்கும் நினைச்சிருக்கீங்க, அப்படி இல்லை. எல்லாமும் அந்த சக்தியான கலத்தினாதான் நமக்கு முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற காலத்துல பகவான மறக்கிறது சகஜம். அதற்காக நம்ம பிராரப்த கர்மானால வரக்கூடியதான ப்ராப்ளம் சில. ஆனா ஒரு நல்லவனாக இருக்கிறவன், சத்குருவன் அடினவன், அது போல கட்டங்கள் வரும்பொழுது அதை சரியாக ஆக்கிக்கொண்டு வாழ்க்கையில அவன் முன்னுக்கு வரக்கூடியதான வழியை தேடுவான். இப்படி எத்தனை கட்டங்கள் வந்தாலும் அந்தந்த கட்டங்கள்ல இருந்து அவளுக்கு சேவத்தை கொடுத்து மறுபடியும் நல்லதான ஒரு வழிக்கு அவ வரும்படி பண்றதுனால்தான் அவருக்கு மகாபாகன்னுது. அமிதமான பாக்கியங்கள் அத்தனை கட்டங்கள் அத்தனை இருந்தாலும் அவளுக்கு நல்லதை கொடுக்கிறது.
அதேனால என்ன பண்ணினார் தெரியுமா, நான் பிரளய காலத்துல எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா மறுபடியும் புத்தம் புதுசா இவாளை கொடுப்போம். புத்தம் புதுசா கொடுத்தான்னா அவன் மாறுவாளோ என்னமோ. அது போல சந்தர்ப்பங்கள்ல எல்லா வசதிகளும் இருக்குன்னு வேற விதமா பண்ணினோமே ஆனால் அப்பொழுது திரும்பியும் கஷ்டப்பாளோ இல்லையோ, அப்ப பகவானை பார்க்கலாமோ இல்லையோ அப்படின்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிறவி என்கிறது அவனுக்கு கொடுத்ததான வாய்ப்பு. எனக்கு சமயமே இல்லை சார், இது ஒரு வாய்ப்பு. 24 மணி நேரம் பகவானை எந்த செயல் நீங்க பண்ணி கொண்டிருந்தாலும் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். அது நமக்கு ஃப்ரீயா இருக்குது. ஏன்னா அது என்ன பண்ணுவோம், அப்புறம் பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ணிப்போம். சில நாள் பகவானை மறந்துடும். ரொம்ப பிஸியா இருக்கிறா பாருங்க, இதையே ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குமா பகவான் நம்ம சொல்லிப்போம் அப்படின்னு இருப்பான். இது போல ஒரு சந்தர்ப்பங்கள் பகவான் நம்ம நல்லதுக்காகத்தான் கொடுக்கிறாருன்னு பார்க்கணும். அதற்காகத்தான் மாநில பிறவியானது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்து அதுக்கு அழிப்பதற்காகத்தான் பிரளயாதிகள்னா பண்ணி பிரளயத்துல எல்லாவற்றையும் தன்னுடைய பாகமாக பண்ணினார். இது மகாபாரதம். இந்த கோகுலத்துல அவர் கிரிதாரியாக நகதாரியாக இருந்து பர்வதத்தை தூக்கி நிற்கிறார். அங்க இருக்கக்கூடியதான கோபாலர் எல்லாம் பார்த்தாலாம், எங்க கிருஷ்ணன் ஒன்றும் சாப்பிடலையே, இத பக்தி வரும். நமக்காக மலையை தூக்கிட்டு இருக்கார், அவர் ஒன்றும் சாப்பிடலையே, அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிருந்த. என்ன பண்ணினாலா, எல்லோரும் சேர்ந்து சமைச்சாராம். அங்க இருக்கக்கூடிய கோகுலத்துல அத்தனை வீடும் அத்தனை பேரும் சமைச்சாரா. சமைச்சதை என்ன பண்ண, அவ சாப்பிட்டு கிருஷ்ணனுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்காளாம். அந்த கோபிகளுடைய லீலைய பாருங்க, இது கிருஷ்ணனுக்கு இது கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணனை உங்களை வாயில ஊட்டி விடட்டுமா அப்படின்னாடா. வேண்டாம் வேண்டாம், நான் மலை கீழே வச்சுப்படி சாப்பிடலைங்கிறா. எப்ப வைக்கிறது, இவ பாட்டுக்கு வேற வேலைக்கு இட்லி தோசை எல்லாம் ஆயிட்டே இருக்கும் உள்ள பதார்த்தம் ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாம் எடுத்து வைக்கோன்னு எடுத்து வச்சா அது ஒரு மூட்டையே சேர்ந்து போயிட்டான் பாருங்க. அத்தனை கோபுரங்கள்ல அத்தனையும் சமைச்சாருன்னா அத்தனையும் விவிதமான பட்டணங்கள். அவர் மலையை கீழே வச்சவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுங்கன்னு வரிசையா கொடுத்து அத்தனையும் சாப்பிட்டாலும் ஒண்ணும் விடாம. ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகவதம் அஸ்னாமி பிரயதஸ்மனா. இது நன்னா இருக்குங்கிறதுக்காக நான் சாப்பிடல. ஏன்னா ஒருத்தர் நன்னா சமைப்பா ஒருத்தர் நன்னா சமைக்க மாட்டேன். அது நன்னா இருக்குங்கிறதுக்காக நான் சாப்பிடல, அதுல பக்தி கலந்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் இது பகவானுக்காக பகவானுக்காக நினைச்சு சமைக்கலாம் இல்லையோ, அது வச்சிருக்கலாம் இல்லையோ, அதை நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டாலாம். எல்லாத்தையும் சாப்பிடுறது வேடிக்கை பார்த்தாலாம். ஏன்னா மனுஷனா பகவானான்னு கேட்டாலாம் கிடைக்கிறது. ஏன்டா நான் இவ்வளவு சாப்பிட்டியே, நாங்க ஒரு வாரம் 3 வேளை தனித்தனியா சாப்பிட்டது ஒரே தினம் விடாம இவ்வளவு சாப்பிட்டுருக்கல என்னன்னு கேட்டாராம். அப்பதான் சொன்னார் சுவாமி, மகாபாரதா எல்லாத்தையும் உலகத்தையே சாப்பிடுற எனக்கு இது ஒரு கணக்காப்பா அப்படின்னு சாப்பிட்டாலாம். இப்படி இந்த கிரிதாரியில இது ஒரு பங்கு. ஆனால் இவருக்கு மகாபாகா அப்படின்னு. இந்த வேதாத்தியனம் பண்ணின மகான்கள் எல்லாம் அவ யஜ்யங்களை பண்றது. இந்த யஜ்யங்களை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், நாங்க வேதாத்தியனம் பண்ணியிருக்கோம், பண்ணின வேதாத்தியனங்களை விட்டு போகாம அதை நாம் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி. ஆனா இந்த எண்ணங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுதான், நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஸ்திரீகள் சமைக்கிறதோட சரி, வேற ஒன்றும் பண்றதில்ல, நாங்க யாகம் பண்ணினா அந்த யாகத்தினுடைய பலமாக அவளுக்கு வர்க்கமும் வருது, அவளைத்தான் அப்படின்னு நினைச்சாலாம். பகவான் பார்த்தார், என் கண்ணுக்கு முன்னால 2 பேரும் ஒண்ணுதான், உன்னுடைய நன்மைக்காகத்தான் சில பேரை புமானாயும் சில பேரை ஸ்திரீகளாக வருது. உலகத்துல எல்லாருமே புமான்களா இருந்தா அப்புறம் உலகம் எப்படி விருத்தியா இருக்கு? அதோட இல்லாம 2 காரியமும் பண்ணணுங்கிறதுக்காக தனித்தனியா பண்ணி வச்சேன். நீ வசதி அவ தாழ்த்தீர் இல்ல, அவ வசதி நீ தாழ்த்தீர் இல்லப்பா, 2 பேரும் சமந்தான், எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான் எண்ணத்தை எல்லாருக்கும் அது காண்பிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணினார், அவர் 10 மாதங்கள்லாம் வச்சுட்டே இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னான். 2 மணிக்கு
11 மணிக்கு சாப்பிட்டுருக்கு. பர்ஹாபீடம் நடரவோ அப்படின்னு ஆனந்தமா நின்றுட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு கதை சொல்லி திருப்பி ஓட்டி சாப்பிட்ட வச்சவர். ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமா 1 மணி 2 மணிக்குள்ள ரொம்ப பசிக்கிறதுன்னு கேட்டாலாம். நான் பசிக்கிறதுன்னு இல்லையா, ஹோட்டலுக்கு போக முடியுமா? பழைய நாள்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுலயும் காட்டுல இருந்துட்டு இருக்கா, என்ன பண்றது? பகவான எல்லாரும் பசிக்கிறதுங்கிறாளாம். பகவான் சொன்னார், இந்த இடம் இதெல்லாம் விட்டு இங்க பக்கத்துல யாரும் நடக்கிறது, அங்க போய் கேளுங்க, நான் கேட்டேன்னு கேளுங்க அப்படின்னாரு. சரின்னு இவெல்லாம் போய் நிக்கிறாங்க. அவ உள்ளேயே அனுப்பல, எஜிதாரைக்குள்ளேயே அவ அனுப்பல. அனுப்பாம என்ன பண்ணிருக்கா, இங்க ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வந்த சொல்ல இல்ல, கிருஷ்ணன் போயிட்டு இருக்காரு. கிருஷ்ணனாச்சு ராமனாச்சு இல்லை, பகவான் கொடுக்கறது, போயிட்டு வா போ அப்படின்னு சொன்னான். இவாளுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா முதல்லயே பசிக்கிறது, பசியை அடக்கி கொள்ளணும்னு முயற்சி பண்ணி முடியாத சமயத்துல பகவானை கேட்டோம். நம்ம கேட்டதெல்லாம் சரி பண்ணி தர்றார் பகவான். ஆனா அந்த பகவானே இது போல எங்களை அனுப்பிச்சார். இவ்வளவு தூரம் நடந்து வந்து கேட்டிருக்கோம், ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டா பாத்தீங்களா அப்படின்னு வருத்தப்பட்டு மறுபடியும் நடந்து வந்திருக்காரா. பகவான் பார்த்த திருப்பிட்டாரா. இதானப்பா பகவான். மனுஷன் எவ்வளவு தூரம் உயர்ந்தவனா இருந்தாலும் எவ்வளவு படித்தாலும் இந்த ஒரு சின்ன ஞானம் இருக்க மாட்டேங்கிறது. சார் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சக்தியை தரேன். நீங்க யாகத்துக்கு போய் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல போகாதீங்க, பின்புறமா போங்கன்னு. ஏன்னா அங்க பழனி சாலைன்னு இருக்கு, யாகம் பண்றவருடைய ஆத்துக்காரி அங்க இருப்பா. அவெல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு கதை பேசிட்டு இருப்பா. நியாயமா ஜபிக்கணும். சாதாரணமா 2 பேரும் புருஷால் சேர்ந்தாலே கிரிக்கெட்டை பத்தி பேசுறேன். இன்னைக்கு கிரிக்கெட் என்னாச்சு, ஆரம்பிச்சதா இல்லையா, யாரு முதல்ல பேட் பண்ணினா, இதுதான் பேசிட்டு இருக்க. அது விவகாரம். ஸ்திரீகள் பேசுனா என்ன சொல்லணுமா, என்ன மறுபடியா பேசிட்டு இருப்பாப்பா. நீங்க அங்க போயிட்டு கிருஷ்ணன் நினைச்சார் பசியா இருக்க அன்னம் வேணும்னு சொல்லுங்க சொல்லுங்க. பகவான் சொன்னா என்ன பண்றது, சரின்னு போற. போய் அங்கே போய் என்ன இருக்கிறா அவள்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லை, இது பண்ண பசி ரொம்ப பசியா இருக்கு, பகவான் அனுப்பிச்சார், உங்களை கேட்டா கிடைக்கும்னு. யார? கிருஷ்ணன் அனுப்பிச்சார், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு யாகத்துக்கு சமைச்சது எல்லாத்தையும் அவளை கொண்டு வந்துட்டாங்க. யாகத்துக்கு விவகாரம் என்ன ஆச்சுன்னு, நீங்க அங்க போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு யஜ்ய பத்னிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினாலாம். உங்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயமா உண்டு, பகவானை கொடுத்ததுக்கு பக்தியோட உங்களுக்கு மோட்சமும் உண்டு. அவ கர்மக்காலா இருந்து பல பிறவிகள்ல கர்மாக்களை பண்ணியிருந்தான சொர்க்கத்தை அனுபவிச்சு அதற்கு பிறகு அவளுக்கு வைராக்கியம் வந்து ஞானம் வந்து அதற்கு பிறகுதான் மோட்சம். உங்களுக்கு இந்த பிறவிலே மோட்சம், ஏன்னா எனக்கு அன்னத்தை கொடுத்தாள் அல்லவா அப்படின்னு கொடுத்தாளா. இத பார்த்தவ ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டேல, இது இடையாளுக்கெல்லாம் கொடுத்துட்டேல, இதெல்லாம் யஜ்யம் வீணா போயிடுது. மறுபடியும் சமைங்கன்னு ஸ்நானம் பண்ண சொல்லி எல்லாரும் மறுபடியும் சமைச்சு மறுபடியும் ஓன் பண்ணார். என்ன அப்படி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாருன்னு விசேஷமாக யஜ்ய பக்தி அனுகிரகம்னு பத்னி அனுகிரகம்னு சொல்றாரு. அப்படிப்பட்டதான லீலையும் பண்ணினார். அவருக்கு மகாபாகா ஸ்வேச்சையா தாரயம் தேகம் மகாந்தி உத்கிருஷ்டி போஜனானி பாகஜன்யானி புங்கே இது மகாபாகா. மகான் பாக்யா பாக்யம் அஸ்ய அவதாரேஷு. இத்தனை விதமான அவதாரங்கள்ல அவருக்கு இவ்வளவு பாக்கியம் இருக்கு அப்படிங்கிற பங்கு இருக்குங்கிறதுக்காக மகாபாகா. அதற்கு வேகா, பகவானுக்கு வேகம்னு பேர், பகவானுக்கு மார்கஹான்னு ஒரு பேர், வழின்னு ஒரு பேர் பார்த்தோம். அதே போல பகவானுக்கு வேகம்னு பேர். என்ன இப்படி வேகம்னு, வேகோ ஜவஹா தத்வான் வேகா, வேகமுடையவர், மகா வேகமாக எல்லா காரியமும் பண்றவர். இது வேணும். மனுஷனுக்கு ஆலசியம் மனுஷான சரீரஸ்தோ மகான் வெகு. பிறந்ததுல இருந்தே மனுஷனுக்கு வந்ததான ஒரு சத்துரு யார் தெரியுமோ, லேசினஸ். நாளைக்கு பண்ணிக்கலாமே, நாளைக்கு பண்ண தள்ளி விட்டுட்டே இருக்கான். நாளைக்கு வந்து 1000 காயத்ரி பண்றான், சங்கல்பம் பண்ணினா அவ்வளவுதான். நாளைக்கு காலம் ஏதோ பிஸியா வேலை வந்துருது, என்ன நாளைக்கு பண்ண போகணும். இப்படி நாளைக்குன்னு போயிட்டு இருக்கே தவிர பண்ணவே இல்லை.
என்ன இருந்தாலும் ஹடாச்சாரமா நம்ம பண்ணணும்னு உட்கார வேண்டாமா? ஒரு 2 நாள் ஏதோ காரியம் பண்ணா பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சங்கல்பத்தை எடுத்துன்னு நல்ல காரியத்தை பண்ணணும் என்று ஆரம்பித்து பண்ணணும். அப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் தேர்ந்தெடுத்தனம் இல்லாம வேகமாக பண்றவர் அந்த பகவான். அந்த பகவான் வேகம் உள்ளவரா இருக்கிறதுனால வேகம். அவர் தன்னுடைய வேகத்தை எங்கிருந்து காமிச்சார் அப்படின்னு கஜேந்திரன் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக சுத்தி கொண்டிருந்தார். 1000 ஆட்டுக்காரைகளோடு சேர்ந்து குளிக்கிறதுக்காக வரார். வரும்பொழுது ஒன்னும் ஆகும் நினைக்கிற அவர் ஆனந்தமாக குளத்துல இறங்கினார், ஸ்நானம் பண்ணிட்டார். அத்தனை பெண்யானைகள் மேலேயும் ஜலத்தை ஊற்றினார். அவர் திரும்பி இவர் மேல ஊற்றினார். இப்படி ஆனந்தமாக யானை குளிக்கிற மாதிரின்னு சொல்லு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஜலத்தை மேல ஊற்றிட்டு குளிச்சுட்டு இருக்கார். இருந்தா போல இருந்து இவர் காலை முதல்ல குளிச்சுட்டு இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிற, அது வரல. அந்த மகரமானது இவரை உள்ள இழுக்கிறது, இவரானது மகரத்தை வெளியில இழுக்கிற. யாருக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கும்? முதலைக்கு பலமா யானைக்கு பலமா? யானைக்கு தான் பலம் இருக்கணும். ஆனா அது இருக்கிற இடம் அப்படி. ஜலத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த முதலைக்கு அதிகமான பலம். யானையை பிடிச்சுட்டு விடவே இல்லை, ரத்தம் கீழே கொட்டிட்டு இருக்கு, என்னவோ ஆறுது. எவ்வளவோ தூரம் பிரயத்னம் பண்ணி பார்த்தார், கிடைக்கல. ஒவ்வொரு ஸ்திரீயா நான் போயிட்டு வரேன் அனுப்பிச்சுட்டாலாம், வீட்டுக்கு போயிட்டே இருக்கா. யாரும் இல்லை, யாருடைய சகாயமும் இருக்க முடியல அவரால். கடைசியில அனன்ய சரணாகதி பகவான் உத்தரத்தான் என்னை காப்பாற்ற முடியும் எனக்கூடியதான எண்ணத்துல ஆதி மூலவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது ஒண்ணு பகவானுக்கு கொடுப்போம்னு வேற ஒண்ணும் இல்லை. துதிக்கையினால அங்க இருக்கக்கூடியதான ஒரு தாமரை புஷ்பத்தை எடுத்து மேல வீசினாரா. என்ன ஆதி மூலமேன்னு என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இவ்வுலகத்துக்கெல்லாம் மூலமான பொருள் என்ன சொன்னார். ஆகையால் நான் இதோ வந்துட்டேன்னு அங்க இருந்து ஆரம்பிச்சு வர்றாரு. யாருக்கு? மகாலட்சுமி தாயாருக்கு சொல்லல. கையில சங்கம் சக்கரம் எதையும் எடுத்துக்கல. கருத்மான கோபுள்ள வேல் வஸ்திரத்தை நன்னா போட்டுக்கல. ஓடி வந்துட்டு இருக்க. மகாலட்சுமி தாயார் சொல்றோம், என்ன இவ்வளவு ஆதரம் ஓடுறாரு என்னது? திரும்பி பார்க்கிறேன். திரும்பி கூப்பிடுறதுக்கு பின்னால கூப்பிடுறதுக்கு அர்த்தம். போறப்ப பின்னால கூப்பிட்டு சும்மா விட்டு இவ்வளவு வேகமா போறாரா என்னன்னு தெரியல. சக்கரத்தாழ்வார் பார்த்தாராம், நம்ம இல்லாம ஒரு காரியம் பண்ண மாட்டாரு, வேகமா ஓடுறாரு, நம்ம பின்னால ஓடுறோன்னு ஓடுறாரு சக்கரத்தாழ்வார். கருத்மான் பார்த்தாராம், நாம தானே அவர் எப்பொழுதும் சுமந்துட்டு போவோம், நம்மளையும் கேர் பண்றாம போற, நம்ம வேகமா உலகத்துல எல்லா பிராணிகளை விட அதிக வேகமாக செல்லக்கூடியது கருத்மான்னு சொல்லுவார். ஆகையால் நம்ம வேகமா போய் அவரை பிடிக்கலான்னு ட்ரை பண்றாராம். அவரை போய் பிடிக்க முடியுமா? முடியல. எல்லாரும் பின்னால வர்றார. ஆச்சரியப்படுற, என்ன வேகம் என்ன வேகம் பகவானுக்கு ஏன்டா அப்படின்னு கிட்ட வந்து பாக்குற. வந்து பார்த்தா கஜேந்திரன் கிட்ட வந்து விட்டாராம். ஏன் வைகுண்ட லோகத்திலேயே சக்கரத்தை அனுப்பப்படாத, சங்கல்பம் பண்ணப்படாதவர் பணியில போயிருக்கீங்க? இல்ல, என்ன நான் நீர் கூப்பிட்டு நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்றதுக்காக வந்தாராம். வர்றதுக்கு லேட் ஆயிடுதுன்னு சொல்லப்படாது. ஆகையால் வேகமா ஓடி நினைச்ச அடுத்த கணம் வைகுண்ட லோகத்துல இருந்து வந்திருக்காராம். வந்து ஒரு கணம் அவர் வந்தது பகவான் இப்படி பாக்குறாரு. கஜேந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு சந்தோஷம் இதோட மட்டும் இல்லப்பா, இப்ப பாருன்னு அடுத்த கணம் பாக்குறதுக்குள்ள சக்கரத்தாழ்வார் வர்றார். சுதர்சன இருக்கோம், சுதர்சன சக்கரா யஸ்வாஹா அப்படின்னு அந்த மந்திரம் அப்படியே பூமி போட்டார். அடுத்த கணத்துல அந்த மகரமானது, அந்த முதலையானது தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டு கந்தர்வனா எழுந்து நிக்கிறதாம். என்ன ஆச்சுன்னு, எனக்கு ஒரு சாபம், அதனாலதான் இவர் பிடிச்சேன். பாகவதால காலை என்னைக்கு பிடிப்பையோ அன்னைக்கு சாபம் போகும்னு சொன்னார். அதனாலதான் இவரை பிடிச்சேன்னாராம். என்னாச்சு, அவர் பிடிச்சதுனால அவருக்கு மோட்டம், இன்சிடென்டலா கஜேந்திரனுக்கும் மோட்டம். பாத்தீங்களா, இது என்ன சொல்றதுன்னு. இதனால பகவான் வேகான்னு சொல்லி அந்த வேகமாக வந்து காப்பாற்றினவர். ஆகையால் இந்த லீலையே இந்த வேகாங்கிறதுனால கம்மி. அடுத்தது இன்னொரு வேகமான செயலை ஒண்ணு பண்ணியிருக்கார். என்ன தெரியுமா, கோபர்கள் எல்லாம்
மழை வந்ததுன்னு ஓடி போயிட்டேன். இவாள்லாம் ஏகம் பண்ணிட்டு இருக்கா, மழைக்காக ஓடி போயிட்டா, மழை வருதுன்னு ஓடி போய் பார்த்தா வீடு முழுக்க நனைஞ்சது, எல்லா வீடும் அப்படியே முதக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போக முடியல. மறுபடியும் பகவான்கிட்ட ஓடி வராளாம். ஓடி வரும் பொழுது பகவான் ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு, நீங்க கொடையை திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அப்படி அந்த மலையை ஆட்டி மேல தூக்கி வச்சுட்டாராம். இருக்காரியா ஒரு மலையை ஒடுக்கி அதை வைக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இவன் நினையப்படாதுங்கிறதுக்காக ஒரு கணத்துல இருந்திருக்க. தன்னுடைய வேகத்தை காட்டினதான 2வது சந்தர்ப்பம் கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது இந்த கோவர்தன லீல. இந்த 5-6 நாமாக்கள் அந்த லீலையைத்தான் சொல்லிட்டு இருக்க போறேன். இந்த நாம மகீதரோ மகாபாகோ வேகவானமிதாதனா, இவை எல்லாம் அந்த லீலையைத்தான் சொல்றோம். இப்படி விசேஷமாக தன்னுடைய வேகத்தை காமித்து கொடையை எடுக்கிறா போல மலையை எடுத்து இவளுக்கு கடைசி வரைக்கும் மழை நிக்கிற பரியந்தம் நீங்க நிறையவே மாட்டேன் அப்படின்னு. என்ன சாதாரண கொடையா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கொடையானது நடுவுல பொத்தல் இருக்கும், அது வழியா வரும். தலை நினையாதுன்னு வச்சுட்டு இருக்குமே தவிர, ஆனா கொடையில போடுறதுங்கிறது ஒண்ணும் இல்லை. 3/4 நினைஞ்சு போயிடுவோம், தலை மட்டும்தான் நினையாது. இதுக்காக கேரள தேசத்துல ஒரு கொடை வச்சுட்டு இருக்க. அவ என்னன்னா அது ஈச்சம்பாயோட பண்ணினதான் கொடை. அது மட்டும் கொஞ்சம் ஒரு டிராப்பும் உள்ள போகாது. அதை விட என்னென்ன இவாளுக்கு உடம்புல கொஞ்சமே நினையாம மலையை தட்டி எல்லாரும் நடுவில் வந்துருக்கா, ஒண்ணு வராதுங்க. எவ்வளவு சாரை வச்சாலும் உங்களுக்கு வரப்படாது, ஒண்ணு நினையப்படாது. அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி வேகமாக அவளை காப்பாத்தினாரா. ஆகையால் மலையை வேகமாக காப்பாத்தினத்தினால் அவருக்கு வேகம்னு சொன்னோம். இன்னொரு இன்சிடென்ட், பாண்டவாள் கௌரவாள் இவ 2 பேரும் இருக்கும் பொழுது கௌரவாளுடைய ஆஸ்தானத்துல அரண்மனை எல்லாமும் நடக்கிறது, சபை நடக்கிறது. துஷாசன் ஆயிட்டு அவளை திரௌபதிய கொண்டு வான்னு கூப்பிட்ட. துஷாசன் முதல்ல போன, நான் வரமாட்டேன், முதல்ல தர்மபுத்திர தன்னை வச்சு பணயமாடி தோத்து போய் அதுக்கப்புறம் என்னை வச்சு ஆடினாரா இல்ல முதல்ல என்ன தெரிஞ்சுட்டு வாங்க. மறுபடியும் வரான். வந்ததுமே இப்படிதான் சொன்னார், முதல்ல தன்னை வச்சார், அது தோத்து போனார், அதுக்கப்புறம் உங்களை வச்சார், இப்போ தோத்து போயாச்சு, ஏதோ ஒண்ணு தோத்து போயாச்சு, அவ்வளவுதான், நீங்க வரணும் சொல்லியிருக்காங்க. இது எந்தவருக்கு நியாயம் தெரிஞ்சுடுவா? தானே போன பிறகு தானே அடிமையானவன், அடிமையா இருக்கிறவன் ஒரு பந்தயம் வள வைக்கலாமா? வச்சா சரியா வருமா? அது தெரிஞ்சுமா போய் தெரிஞ்சுடுவான். இதெல்லாம் தெரிஞ்சு வரதெல்லாம் போய் அழைக்கணும், நீ பலாத்காரமா அழைச்சிட்டு வந்துருக்க. பலாத்காரமா அழைச்சிட்டு வரேன். வந்த சந்தர்ப்பத்துல அந்த அம்மாவை மானபங்கம் பண்ணணும்னு புடவை இழுக்கணும்னு ஆரம்பிச்சார். அப்ப ஏ கிருஷ்ணா துவாரகாவாது அப்படின்னு நீங்க டிக்கெட் வாங்கிட்டு துவாரகையிலிருந்து கிளம்பி இங்க வரதுக்குள்ள இங்க மானம் போயிடும், போனா திரும்பி வராது. கிருஷ்ணஞ்ச கிருஷ்ணஞ்சாரிய விக்ரோஷதி யஜ்ஞம் பண்ணிட்ட சந்தர்ப்பத்துல இருந்தவள் அப்படின்னு கிருஷ்ணாயா ஏ கிருஷ்ணா அச்சுதா கோவிந்தா காப்பாத்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல மனசுலார நிஜமாக உருகி பிராண விட்டா. மானம் போயிடுமேன்னு கத்தினாளா. கிருஷ்ணஞ்ச கிருஷ்ணஞ்ச ஹரிநரஞ்ச மானாய விக்ரோஷதி உறக்க கத்தினாளா. அப்படி தனக்கு இதை விட வேற ஒரு அவமானம் வேண்டியதில்லை அப்படின்னு கத்தினதுமே பகவான் பார்த்தார். ஒண்ணுமே கவலைப்படாதியோ அப்படின்னு நினைச்சு அடுத்த கணம் புடவை வந்தது அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு வேகமா புடவை வந்ததுன்னா அது யாரால முடியும்? அந்த செயல் அவரால் தான் பண்ண முடியும். ஆகையால் அந்த வேகத்தை காட்டினவர். ஒரு 2 நிமிடம் டிலே ஆனாலும் மானம் போனதுல 1000 புடவைகள் கொடுக்கும். எதுக்கு லாபம்? எப்ப வேணுமோ அப்ப அவர் இழுத்துட்டே இருக்க, வந்துட்டே இருக்க. புடவை எவ்வளவு புடவை இழுத்தாலும் அவனால கை முடிஞ்சு போயிடுது, முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புடவைகளை கொடுத்தாருன்னு சொன்னா இந்த வேகத்தை நடனம் பண்ணி காமிச்சார். இது பகவானுடைய வேகம். நீங்க எவ்வளவு வேகமா இழுத்தாலும் அவ்வளவு வேகமா புடவை வந்துட்டு இப்படி வேகத்தை காமிச்சதான அடுத்த சந்தர்ப்பம் இது ஒண்ணு. அதற்கு பிறகு காளிய நடத்துல விசேஷமாக பகவான் காளிய மர்தனம் பண்ணி அவருடைய 1000 தலைகள்ல ஒரு தலையும் விடாம அவருடைய தன் பற்பாதங்களை அது மேல விட்டார்.
அவனுடைய தலைகள் இருக்கிற சகல விஷமும் அங்கே கீழே வரும்படி பண்ணிவிட்டார். பாம்புக்கு விஷம் போச்சுன்னா அதனுடைய கர்வம் எல்லாம் போச்சு. அதுக்கு என்னென்ன எங்கிட்ட இருக்கிற விஷம் இருக்கிறத, அதனால யாரும் இந்த பிராணியும் பக்கத்துல விட முடியாது. நான் ஒரு கடி கடிச்சேன்னா அதை பிராணை விட்டுற வேண்டியதுதான் அது அப்படின்னு ஒரு இது. இப்ப என்ன விஷமெல்லாம் போயிடுத. இப்ப எந்த பிராணியா இருந்தாலும் ஒரு கல்லா விழுந்தா பிராணம் போயிடும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப பகவான் இறங்கி வந்து அதுக்கு அனுகிரகம் பண்ணி நீ இங்க இருந்து சமுத்திரத்துக்கு போயிடு அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். இவெல்லாம் இங்க இருக்காள. ராத்திரி நேரத்துக்கு இது சமயம் ஆடுறதே ராத்திரி 9:30 ஆயிடுச்சு. நாம எல்லாம் இது மேல ராத்திரி ஊருக்கு இங்க இருந்து கிளம்பி போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு ராத்திரி இங்கேயே இருப்போம் அப்படின்னு பிளான் பண்ணினேன். எல்லாரும் அங்கேயே தூங்கிட்டு இருக்கா. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ஒரு அரக்கன் காட்டுத்தீ ரூபமாக வந்து இவ இருக்கிற எல்லாரையும் சூழ்ந்து ஒரே நெருப்பாக மரங்கள்லாம் பத்திட்டு எரியறதான். எந்த பக்கம் போடுவேன்? காட்டு தீ வந்து எல்லாம் இந்த பக்கம் தீ இருக்கா அந்த பக்கம் தீ இருக்கான்னு தெரியாது. எல்லா பக்கத்துலயும் பத்திட்டு எரியாது. எங்க போனாலும் பெரிய பெரிய கடை எரிஞ்சு மேல விடும். தங்க முடியல வராத, வேற வழி இல்லை. கிருஷ்ணா நீதான் சரணம், அப்பா நந்தன உட்பட வேற கிதான் தெரியுது. எந்த கட்டம் வந்தாலும் கிருஷ்ணான்னு கூப்பிடத்தான் தெரியும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணா தெரியுமா? நான் எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடில. கண்ணை மூடினதுமே அடுத்த கணம் என்ன அத்தனை தாவாக்கிலையும் தான் சாப்பிட்டார். மக்கள் உறிஞ்சு விட்டார் உள்ள. அப்படி ஒழிஞ்சார். அவ்வளவுதான். கிருஷ்ணார்மன் எங்கேதான் அங்க நெருப்பே காணும். இப்ப கணை திறங்கோன்னார். திறந்தா ஒண்ணுமே இல்லை. இல்ல ஒரு சொட்டு நெருப்பு இல்லாம அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பிறகு ஒரு பிந்து கூட விற்பனைக்கவும் இல்லை. நெருப்பு பொடியே காணுமே, என்ன ஆயிடுது, என்ன பண்ணினேன், எல்லாம் குடிச்சு விட்டேன். அவெல்லாம் ஓஹோ நிஜமாக்குன்னு நம்பிட்டார். குழந்தையினால நெருப்பை குடிக்க முடியுமா இருப்பா அப்படின்னார். அதான் தன்னுடைய மாயினால அவளை எல்லோரையும் மோகிச்சுட்டார். இப்படி வேகத்தை காட்டினதான பருவங்கள் இத்தனை இருக்கு. இதுதான் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி தான் சொன்னேன். இன்னும் நரசிம்மாவதாரம் நாமாவதாரம் சொல்லணும்னு ஆரம்பிச்சா அவதாரங்கள்ல நிறைய இருக்கு. இப்படி வேகங்களை இத்தனையும் காட்டி உலகத்துல அமிதமான ஒரு வேகத்தை தன்னிடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை காமிச்சாராம். அநேகம் மனசோ ஜெயா நைனதேவா ஆப்ருவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோ அஞ்ஞானத்யேதி தத்தஸ்மின்னபோ மாதரிஸ்வாததாதி அப்படின்னு உபனிஷத்து. அது என்ன சொல்றது? அநேகம், அது ஒண்ணு அசையாதது. ஆனா மனசோ ஜலியா, உங்க மனசை விட வேகம். பதில அது தத்துவம், ஆத்ம தத்துவம் இருக்கு. மனசை விட வேகமானது. நீங்க எதை நினைச்சாலோ அந்த இடத்துல இதுக்கு முன்னால் அங்கே போய் நிக்கிறது. அங்கேயே சர்வ வியாபகமா இருக்கு. ஆயா அமித வேகமா இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவம் எனக்கூடியதான அம்சத்தையும் இங்க சொல்லியிருக்கார். ஆயால் பகவானுக்கு என்ன பேரு? வேகா மஹீதரோ மகாபாகா வேகவான். இன்னொன்னு அமிதாசனா. அமிதாசனா அமிதமான பதார்த்தங்களை உட்கொள்பவர். இத முன்னாலேயே சொன்னேன். யஜ்ஞபத்னி அனுகிரக சந்தர்ப்பத்திலையும் மகாபிரளயத்திலையும் கோவர்தன லீலைகள்லையும் இந்த 4 இடங்கள்லயும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? அமிதமான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் தான் உட்கொண்டு என்னால இவைகள்லாம் முடியும் அப்படின்னு காமிச்சார். என்னால முடியுங்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய பக்தாளுக்கும் இந்த சக்தியை கொடுத்திருக்க. பீமன் ஒரு நாளைக்கு அந்த பகாசுரனை வதம் பண்ற காலத்துல பகாசுரன்னு ஒருத்தன் அவன் என்ன பண்ணிட்டான்? கிராமத்துல விழுந்து நிறைய பசுமாடுகளையும் இவைகளையும் கொண்டுட்டே போறது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணினா கிராமத்துல இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாராம் பகாசுரனோட. யாரோட மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல பாருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வண்டி நிறைய அன்னம், 2 அதுக்கு கட்டுறதுக்கு வண்டி கட்டுறதுக்குடைய பசுக்கள், அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் டெய்லி அனுப்புறோம் உங்களுக்கு அப்படின்னு அவன் பார்த்தான். உட்கார்ற இடத்துல கவலை இல்லாம வண்ணம் வந்ததுல வேற ஏதாவது உண்டா பாருங்க. ஏன்னா அங்க போய் இன்னொருத்தரை கொல்லணுங்கிற கட்டமும் இல்லை, அதுவும் மிஞ்சது அப்படின்னு நினைச்சுட்டு சரின்னு வச்சுருந்தான். இப்படி டெய்லி ஒவ்வொரு தராத்திரையும் போயிட்டு இருந்ததா. இது போயிட்டு இருக்கிற காலத்துல
சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், அந்த ஏகசிலா கிராமத்துல இவ தங்கி இருக்கா. யாரு? தர்மபுத்தா. இவ எல்லாம் அது இவ ஆத்துக்கு அந்த கார்டு வந்து 1 2 3 1 2 3 4ங்கிறப்ப நம்பர்ல இந்த தெருவுல இந்த வீட்டுக்கு வந்து அடுத்த நாள முன்னால இருந்து அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சுட்டாலும். ஏன்னாச்சுன்னு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அந்த பையனும் நாங்க அனுப்பி ஆகணும். ஏதோ யுவவா இருக்கணும் தான் அனுப்பணும், வயசானவாட அனுப்பக்கூடாதுன்னு கட்டிட்டு. ஸோ 40 வயசுக்குள்ள இருக்கிறவன் தான் அனுப்பணும். அவன் தான் இருக்கான். அனுப்பாத போனா கிராமத்துக்கே அழிவு வந்துடும். அனுப்பிட்டு வந்து எங்களுக்கு ஒரே குழந்தை, அவனும் போயிடுவானே, அதுக்காக கவலை பண்ணிருக்கோம்னு விடாம அழுதுருக்கலாம். குந்தியம்மா இந்த போய் கேட்டா, ஏனம்மா அழகு, இது போல சந்தர்ப்பம், நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். யார்? குந்தியம்மா. என்ன அதுன்னு, எனக்கு 5 குழந்தைகள் இருக்க, பீமன் அனுப்பிச்சு வேண்டாம். இது குந்தியம்மாவுக்கு உள்ளூரியே பயம். ஏன்னா பீமன் வெளியில போயிட்டு உள்ள வர பரியந்த ஜபம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இந்த பீமன் எப்பவும் சண்டை போட்டு வருவோம். பார்க்க முடிக்க அது சொல்லிவிட்டு தர்மபுத்திரன் வந்து இது பாரு, நான் சொல்லிவிட்டேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன் பாரு, இப்படி பண்ணலாமா, என் பையனை அனுப்புறேன்னு சொல்லலாமா நீ அப்படின்னு என்னமோ வாயில வந்துருந்தப்பா. இல்ல, அது உன்னுடைய பிரபாவம் தான். ஏன்னா ஒரு எத்தி நல்லவரா ஒரு ஆற்றல் இருந்தானா எல்லோருக்கும் அந்த நல்ல குணம் பரவும். 4 பேருக்கு சகாயம் பண்றதே வாழ்க்கையில லட்சியமா வச்சுட்டு இருக்கிற தர்மபுத்திரனோட இருக்கிறதுனால இப்படி வந்துருச்சு. அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டேனே. என்ன பீமசேனம் பார்த்தா, எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல விவகாரம், இது போல என்ன வந்து யாரும் வெளியில விட மாட்டேங்கிறா. இப்ப யாரும் இல்லாம என்ன போயிட்டு வரலாம்னு சொல்ற பத்தியா. சரிங்க, ராத்திரியோட ராத்திரி அண்ணங்கள்லாம் சமைச்சா, வண்டி வந்தது, 2 எருமைகளை அதை கட்டி இதை உட்காந்து இவர் போயிட்டே இருக்க. கரெக்டா 11 மணிக்கு மாத்தியானிக்க வேலையில போகணும். இங்க இவன் வேணும்னு 2 மணி பண்றான். என்னடா கோபம் வரட்டும். அந்த அரக்கன் இருக்கிற இடத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாலேயே நின்றுட்டு அந்த வண்டியில இருக்கிற அத்தான சாதமும் சாப்பிட்டு வரும். வெறும் வண்டியை தான் இருக்கு. அங்கிருந்து ஒரு கருத்தனை பண்ணினான், சிம்ம கருதம். அவனுக்கு முதல்லயே பசி, கோபம் வரலன்ட்டு. சரி, நம்ம இது மேல ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கிராமத்து மேல விழுந்து எனக்கு யார் தோன்றதோ அவளை அடிக்க வேண்டியதை நினைச்சிட்டு வரான். இந்த கர்ஜனத்தை பார்த்துமே ஓடி வந்திருக்கான். வந்ததுமே, யாரப்பா நீங்க இதுன்னு சொல்லிட்டு ஏப்பத்தை விட்டான், பேர் சொல்லாம. அவனுக்கு கோபம் வந்தது, வண்டி மேல விழுந்தான். பார்த்தா ஒரு பருக்கே இல்லை, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டான். இதுதான் நடந்தது. யுத்தத்தை இவன் சொல்லணுமா, இவன் சரியான பலசாலி. போய் சேர்ந்து அவனை கொண்டுட்டு ஆனந்தமா அங்கே இருந்தது. ராத்திரியே ஒரு 6:30 மணிக்கு இவாளுக்கும் ஒரு டென்ஷன், என்ன ஆச்சோ என்னமோ. 6:30 மணிக்கு அப்படியே வந்தா என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அங்க போனா யாரும் அரக்கணும் ஒண்ணும் இருக்கா போல தெரியும். நான் பாட்டுக்கு வந்து விட்டேன். ஆமா, வண்டியில அண்ணன் என்னடா ஆச்சுன்னு, நான் சாப்பிட்டேன்ட்டான். இவ்வளவு ஒண்ணு எப்படிடா சாப்பிட்டேன், அமிதாச்சானா பகவான் நினைச்சேன், கரெக்டான போயிடுது, எவ்வளவுதான் விவகாரம். அப்படி தன்னுடைய பக்தாளுக்கும் தனக்கு சேர்ந்தவாளுக்கும் இந்த சக்தியை கொடுத்த. இப்படி மணிதரோ மகாபாகா வேதவானமிதாசனா அப்படிங்கிற 4 நாமக்கள் கோவர்தன லீலையை சொல்லக்கூடியதான அழகான நாமக்களாக